ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப பதற்றமாக இருக்கிறீங்களா? எக்ஸாம் நேரம் இல்லை, உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருப்பீங்கள்ல. பயப்படவே பயப்படாதீங்க. இந்த எக்ஸாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு அல்ல. இது சற்று துவக்கம் தான். முடிந்த வரைக்கும் இந்த எக்ஸாம் நேரத்தில் நீங்கள் படித்த பாடங்களை எல்லாம் முக்கியமான குறிப்புகளை எடுத்துக்கொண்டு சப்மரைஸ் பண்ணி எழுதி வச்சுக்கொள்ளுங்க. எக்ஸாம் மார்னிங்கில் அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக ஜஸ்ட்டு அதை பார்க்கும்போது ரிமைண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. டவுட்ஸ் இருந்தால் மாத்திரம் புக்குகளை போய் அதை படிச்சுக்கொள்ளுங்க. இந்த எக்ஸாம் காலங்களில் டோன்ட் டேக் ஸ்பைசி ஃபுட். ரொம்ப ஆயில் ஃபுட் எடுக்காதீங்க. ஏன்னா அது உங்களை சோர்வடைய செய்யும், களைப்படைய செய்யும், ஒரு டல்னஸை கொடுக்கும். ஸோ நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்டை எடுங்க, லிமிட்டாக எடுங்க. ஏர்லி டு பெட், சீக்கிரம் போய் நீங்கள் உங்கள் படுக்கறையில் படுத்து விடுங்க. இந்நாட்களிலாவது டிவிஸ் வாட்ச் பண்ணாதீங்க. ஃபோன், வாட்ஸ்அப்பு, ரீல்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஆண்டவர் தாமே இந்த எக்ஸாமில் உங்களோடு இருந்து ஞாபக சக்தியை கொடுத்து, கல்விமான் நாவை கொடுத்து, நல்ல மதிப்பெண்களை பெறும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை செய்வார். சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. உங்களோட பென்சில், பேனா, நல்ல பேனா, ரப்பர் எல்லா தேவைகளையும் எடுத்துக்கொண்டு போங்க. யார் இடத்துலையும் இரவல் கேட்காதீங்க. பிகாஸ் திஸ் இஸ் யுவர் எக்ஸாம். தைரியமாக போங்க. தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கெலாம் முதல்ல பதில் சொல்லி எழுதி விடுங்க. பின்பதாக செக் பண்ணுங்கள். மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள். சரியா? ஒரு முறை பேப்பரை முன்பதாக இருந்து பின்பதாக வரைக்கும் நீங்கள் நல்ல செக் பண்ணி எழுதி கொடுங்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பார். தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. Go ahead.